அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, யாரெல்லாம் சரிங்களாக்க மகளிர் உரிமை தொகை வாங்கி கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அறிவிப்பும், அதே போல் இன்னமும் யாரெல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணையாத இருக்கக்கூடிய அட்டைதாரர்களுக்கும், அதே போல் புதுசாக இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிப்பவர்கள் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சிருக்கணும், அதே போல எந்த தேதிக்குள்ள விண்ணப்பிக்கணும், அதே போல இந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று தற்போதைய அரசு தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகள்ல அறிவித்திருந்த நிலையில அது எப்போது அதாவது குடும்ப தலைவியுடைய வங்கி கணக்குல நேரடியாக குடும்ப தலைவியுடைய வங்கி கணக்குல வரவு வைக்கப்படும் என்பதற்கான தெளிவான ஒரு முக்கியமான அப்டேட்டை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முக்கியமான அமைச்சர் இதை பத்தி ஒரு மகிழ்ச்சிகரமான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ தொடர்ந்து வீடியோக்குள்ள நம்ம போகலாம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புல இருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனேவும் ஈஸியாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல தெளிவா நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்கள் புதுசா எப்படி விண்ணப்பிக்கலாம், அதே போல ஏற்கனவே குடும்ப தலைவிகள் இந்த தொகை வாங்கி கொண்டிருப்பவர்கள் எப்போது இந்த 2500 ரூபாய் வரவு வைக்கப்படும், இது எல்லாத்தையும் பத்தியும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். மகளிர் உரிமை தொகை கிடைக்காத குடும்ப தலைவிகள் மனுக்கள் தொடர்ச்சியாக அளித்து வரும் நிலையில் இது குறித்து கேள்விக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் செங்கோட்டையன் பதிலளித்துள்ளார். தாவேகா தனது தேர்தல் வாக்குறுதியில் மகளிருக்கு ரூபாய் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்த சூழலில் உரிமை தொகை எப்போது உயர்த்தப்படும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே குறிப்பா குடும்ப தலைவிகளுடைய மத்தியில அதிகரித்துள்ளது. இந்த நிலையில அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களிடம் சந்தித்து ஒரு முழு விவரங்களையும் சொல்லியிருக்காங்க. தெளிவா பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் கூட்டணி வைப்பார்கள், அதில் ஆழமான போய்தான் நான் கருத்து சொல்வது நன்றாக இருக்காது. மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பங்கள் வாங்காமல் இருப்பதாக செய்தியாளர்கள் கேட்டனர். இதற்கு பதிலளித்த அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கூறியது என்னன்னா, மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் வாங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள், அனைவரும் தெரிகிறது. அதே போல ஆன்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு. அதற்கு அரசு பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ வெப்சைட்டும் கொடுத்திருக்கு, அதுல விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்கிறாரு. அதே போல நேற்று கூட ஏறதால கிட்டத்தட்ட 187 மனுக்கள் பெண்களே நேரடியாக வந்து மகளிர் உரிமை தொகை வேண்டும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி மனு அளித்திருக்கிறாங்க. ஆன்லைன் வழியாகவும் யார் வேண்டுமானாலும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். அதனை அரசு சரியான முறையில் பரிசீலித்து சரியான இருக்குமேயானால் அதை தேர்வு செய்யப்படும் என்றார் அமைச்சர் செங்கோட்டையன். பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிப்பு வெளியாகுமா அப்படின்னு சொல்லி இந்த தாவேக அரசு தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியில் மகளிருக்கு ரூபாய் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. தாவேக தனது தேர்தல் அறிக்கையில் ஆட்சிக்கு வந்தால் ரூபாய் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறியிருந்தது. தற்போது தாவேக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ள நிலையில் ரூபாய் 2500 ரூபாய் எப்போது வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு மகளிர் மத்தியில் குடும்ப தலைவருடைய மத்தியில் எழுந்துள்ளது. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இந்த பட்ஜெட் கூட்டம் நடைபெற போகுது. பட்ஜெட் கூட்டத்தில் அன்று மாதமே சரிங்களா, ஆகஸ்ட் மாதம் முதல் இந்த 2500 ரூபாய் வருவதற்கு, அதாவது குடும்ப தலைவருடைய வங்கி கணக்குகள்ல நேரடியாக வருவதற்கு அனைத்து விதமான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ல இது ஒண்ணுங்க. இந்த மகளிர் உரிமை தொகை அது புதுசா யாரெல்லாம் நீங்க விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஆன்லைன்ல போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சென்டர் போயிட்டு நீங்க மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிச்சுக்கலாம். உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அதுக்கப்புறம் உங்களுடைய பேன் கார்டு, உங்களுடைய ரேஷன் குடும்ப அட்டை, இதெல்லாமே கொடுத்து நீங்க
இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதே போல ஏற்கனவே விண்ணப்பிச்சிருக்கிறவங்க சரியான முறையில உங்களுடைய வங்கி கணக்கு இருக்கா, அப்டேட்ல இருக்கதா, ஆக்டிவ்ல இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப அவசியமானதுங்க. சரிங்களா? ஸோ எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.